அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி சரவணன். அனைவருக்கும் சிவாப்பால் கிடைக்கட்டும். இன்றைக்கி நம்ம கடவுள்கிட்ட நம்ம எத்தனையோ வேண்டுறோம். அது நடக்கணும், இது நடக்கணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழணும், வசதி வாய்ப்போடு வாழணும் அப்படின்னு எது எல்லாமே கேட்குறோம். ஆனால் கடவுள் நமக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் அது நம்மளை தான் சேரலை. ஆனால் நம்ம நினைப்போம், கடவுள் எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு. எவ்வளோ வேண்டுறேன், எவ்வளோ கேட்குறேன், அந்த கடவுள் எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு. கடவுள் நான் கேட்குறது கடவுள் கேட்குதா, அவர் கண்ணு இல்லையா, அது மாதிரி கடவுளை திட்டுறோம், எவ்வளோ புலம்பிக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ கடவுள் நமக்கு தேவையான எல்லாமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் ஏன் நம்மளை சேரலை? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு காரணம் நம்ம தான். அப்போ அது என்னான்னு பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம கடவுள் நமக்கு தேவையான எல்லாமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. நம்ம கேட்குறது எல்லாமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் அது நம்மளை சேர்றதுக்கு நம்ம தான் தடையாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளோட எண்ணம் தான். நம்ம என்ன தான் கடவுள்கிட்ட எனக்கு அது வேணும் வேணும்னு கேட்டாலுமே நம்ம நினைக்கிறது என்னது, நம்மளை ப்ராப்ளத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது நடக்கலையே, அது நடக்கலையே, வீட்டில் இப்படி பிரச்சனையாக இருக்கே, இவ்வளோ கடை இருக்கே, எனக்கு ஜாப் கிடைக்கலையே, இது மாதிரி ஏதாச்சும் நம்மளை கஷ்டத்தை பற்றியே 24 மணி நேரமும் அதை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கோம். இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறீங்க, அந்த நம்பிக்கையோடு எனக்கு இருக்கீங்களா? தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் கடவுள்கிட்ட இப்படி ஒப்படைச்சிட்டிங்க, உங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு நீங்கள் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க. அப்போ அந்த முழு நம்பிக்கையோடு இருங்க. கடவுளை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு, கடவுளை இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு முழு நம்பிக்கையோடு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதை அப்படியே மறந்துடுங்க. அந்த பிரச்சனையை அப்படியே மறந்துட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னா எப்படி இருப்பீங்க? கடவுள் நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, நீங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு திருப்தியான, ஒரு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடான, ஒரு முழுசாக திருப்தியான, ஒரு ஹாப்பியான மனநிலையோடு இருப்பீங்கள்ல, அப்படியே இருங்க. அந்த மனநிலையில் எப்பயுமே இருங்க. கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், அவர் பார்த்துக்குவாருன்ட்டு அந்த அந்த பிரச்சனையை அப்படியே மறந்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இருங்க. எல்லாமே கிடச்சிருச்சு, இந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு, எனக்கு இது கிடச்சிருச்சு அப்படிங்கிற மனநிலையோட, திருப்தியான மனநிலையோடு இருங்க. கண்டிப்பாக கடவுள் அந்த கொடுக்குறது உங்களை வந்தடையும். அதை விட்டுட்டு நீங்கள் நெகட்டிவாகவே நினச்சிட்டீங்க, எனக்கு எப்பப்பா இந்த ப்ராப்ளம் இருக்கே, அது இருக்கே, அது இருக்குன்னு நெகட்டிவாகவே நினைக்கிறதுனால உங்களை சுற்றி அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் பரவி இருக்குது, அந்த பிரச்சனைக்கு தான் பரவி இருக்கு, உங்களை சுற்றி இருக்குது. அப்போ கடவுள் கொடுக்குறது கடவுள் கொடுக்குறாரு, ஆனால் அந்த நெகட்டிவ் அது உங்களை சேராமல் தடுக்குது. அப்போ நெகட்டிவ் என்ன வர்றது, அந்த பிரச்சனைகளை பற்றி நினைக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லிட்டீங்களே, அந்த ப்ராப்ளத்தை பற்றி நினைக்காதீங்க. அது வந்தாலே ஸ்டாப் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிங்க. நான் நல்லா இருக்கேன், அந்த உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடச்சிருச்சு அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிங்க. நன்றி சொல்லுங்கள், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், எனக்கு கிடச்சிருச்சு அதுக்கு நன்றி 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 சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். இது ஹாப்பியான மனநிலையோட, திருப்தியான மனநிலையோடு எப்பயுமே இருங்க. கடவுள் கொடுக்குறது கண்டிப்பாக உங்களை வந்தடையும், பல மடங்கு உங்களுக்கு சேரும். நீங்கள் ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். அனைவருக்கும் சிவாப்பால் கிடைக்கட்டும், அனைவருக்கும் நினைத்தது அனைத்து நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.